ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குருவை இழந்து ஒருபோக சம்பா சாகுபடியை விவசாயிகள் நம்பிக்கையோடு மேற்கொண்டிருந்தார்கள். பருவமழை, வடகிழக்கு பருவமழை உரிய காலத்தில் உரிய அளவில் பெய்ததால் பயிர்களும் நல்ல வளமாக இருந்தது. அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பருவமாறி பெய்த பேரழிவு பெருமழையால் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு கிராமங்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு மிக பெரும் பேரழிவை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை ஒன்றியம் மிக பெரும் அளவில் இந்த பாதிப்பை சந்தித்திருக்கிறது. திருத்துறைப்பூண்டி போன்ற பல்வேறு ஒன்றியங்களும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உப்பூர் கிராமத்தை சார்ந்த முனியப்பன் என்கிற விவசாயி தனக்கு குத்தகை நிலம் 2.5 ஏக்கரில் சாகுபடி செய்த அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழையால் அழிந்து அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதை பார்த்து மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். இந்த தற்கொலைகள் மாநிலம் முழுமையிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடர்கிறது. அடிப்படை காரணம், தமிழ்நாடு அரசு காப்பீட்டு திட்டத்தின் மீது ஒரு கவனம் செலுத்தவில்லை. விவசாயிகள் காப்பீடு செய்து இழப்பிற்கு ஏற்ப இழப்பீடு பெற முடியும் என்கிற நம்பிக்கையை கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விவசாயிகள் இழந்துவிட்டார்கள். திமுக ஆட்சியின் மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்தனுடைய விளைவு, முனியப்பன் போன்ற விவசாயிகள் தன்னுடைய குடும்ப சூழலை எதிர்காலத்தில் வருவாய் இழந்ததால் எப்படி நடத்தப் போகிறோம் என்று மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிற நிகழ்வு தொடர்கிறது. நாகை மாவட்டத்திலும் 2 ஆண்டுகளாக இது மாதிரியான விளைவுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்புக்கு ஏற்ப இழப்பீடை பெற்றுத்தர முன்வரவில்லை. இதனால் விவசாயிகள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்வதும் அதிர்ச்சி மரணம் அடைவதும் தொடர்கிறது. திமுக அரசு, முதலமைச்சர் உடனடியாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து மகசூல் இழப்பை சந்தித்திருக்கிற விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை பெற்றுத் தருவதோடு முனியப்பன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த குடும்பத்தை முனியப்பனை நம்பிதான் கிட்டத்தட்ட 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், அந்த அம்மா முடியாத நிலையில் இன்றைக்கு இந்த குடும்பம் நிர்கதியாகியிருக்கிறது. எனவே அவருடைய இழந்திருக்கிற அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு இழப்பீடு அவர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த 2 இளைஞர்களும் இன்றைக்கு நிர்கதியாக நிற்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி, மிகச்சிறந்த விவசாயி. அந்த குடும்ப தலைவரை இழந்து அந்த குடும்பம் பரிதவிக்கிறது. முதலமைச்சர் அவசர கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன்.